அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த எங்களுடைய வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படிக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம். அப்பா இயேசு, நீர் எங்களோடு இருந்து கிருபையை இறங்கி வாரும். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தாரும். தேவ கிருபை எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். மக்கள் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே, எமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்த ஒவ்வொரு மகத்துவங்களுக்கு நாங்கள் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மத்தியில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 145 சங்கீதம். சங்கீதம் 145 சங்கீதம். ராஜாவாகி என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறு உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்னென்றைக்கு உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவர், மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார். கர்த்தருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி நம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியை குறித்து பேசுவேன். ஜனங்கள் உடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்தருக்கு உமது வல்லமையுள்ள செய்திகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். கர்த்தர், உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் ஆளுகிற எல்லாத்தையும் தூக்கி யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களிலும் ஜனங்களும் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளையும் வாஞ்சியும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரிகளெல்லாம் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். தம்மை தாமே நோக்கி கூப்பிடுகிற அவருக்கு உண்மையாக நோக்கி கூப்பிடுகிற அவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்வார்கள். கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பார். கர்த்தர் தம்மில் அன்புகிறவரை யாவையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்சமான தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. 46 சங்கீதம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் நான் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிறப்புகளையும் ரட்சித்து திராணி இல்லாதவர்களையும் மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பெரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை நான் துணையாக கொண்டு வந்து தன் தேவனுடைய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தின் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினார். அவர்கள் என்னென்றைக்கு உண்மையாக காண்கிறவர். குருடனின் கண்களை திறந்தார். மடங்கடிக்கப்பட்ட அவர்களை கர்த்தர் துரத்தி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் இரக்கத்துக்கு முடிவே இராது நிலை துரத்தி விடுகிறார். நீதிமானை கர்த்தர்
குருடர்களின் கண்களை திறந்தார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூசித்து விடுவதில் தூசித்து மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நன்றி, நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கட்ட பிள்ளையும் விதவை ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ஒரு ராஜரீகம் பண்ணுகிறார். 147. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், தேவதை கீர்த்தனை பண்ணுங்கள், துதித்தலை ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கூப்பிட்டு எருசலேமை கட்டுகிறார். துரத்துண்டை சிறுவேலரை கூட்டி சேர்க்கிறார். நன்றி. இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு குணமாக்குகிறார். அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர்களை நட்சத்திரங்களான இஸ்ரவேல் இலக்கத்தை விட்டு எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். தம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாக இருக்கிறார். அவனுடைய அறிவு அளவில்லாதிருந்தது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவரை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். கர்த்தருடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளை புல்லையும் முளைப்பிக்க அவர் மிருக ஜீவன்களையும் கூப்பிட்டுக்கிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆதரவை கொடுக்கிறார். அவர் குதிரையின் பாலத்தால் விருப்பமாகிறார். வீரனுடைய கால்களில் பிரியப்பட தமக்கு பயந்து கர்த்தர் தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுமே பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை நோக்கி திரியும், சியோனே உன் தேவனை நோக்கி துதி. அவர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை உருவாக்கி ஆக்குகிறார். அவர் தாமே நமது வார்த்தை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது. பச்சையை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பலை உயர்ந்த பனியை தூவுகிறார். அவர் தமது தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருவாக்க பண்ணுகிறார். தமது நாமத்தை வீசும்படி செய்ய தண்ணீர் ஓடும். தமது காற்றை வீசும்படி யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் நமக்கு நியாயப்பிரமாணங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கு இப்படி செய்வதில்லை. அவருடைய நியாயங்கள் அறிவிக்காமல் போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வேதவாச நிகழ்ச்சி ஆசிரியத்தை தொடர்ந்து நேரங்களோடு பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.